சில நேரத்தில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அது ஒரு கூட்டாம்போக்கில் ரெண்டு ஒரு பாதி திறக்கிறது ஏதோ ஒரு பகுதி வரும், அன்றைக்கி அதை படிச்சுட்டு போயிட்டா அன்றைக்கி அது அவங்க திருப்தியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறான நிலை. 4 வசனம் வாசியா, ஒரு அதிகாரம் வாசியா, அதை எப்படி புரிந்து படி. அது யார் எழுதினது, எதற்காக எழுதினது, எப்போ எழுதினது, முழு அந்த வெளி தோற்றத்தோடு செய்ய புரிந்து படி. அந்த படிக்கும் போது ஒரு வசனமாவது மனசில் ஒன்று ஏதாவது ஒரு கிரியை செய்யணும், உள்ளத்தில் ஏதாவது ஒரு மாறுதலை ஏற்படுத்தணும். எங்கள் ஆசிரியர்கள்லாம் எங்கள் பண்ணும் போது எங்களுக்கு ரத்த கண்ணீர் விடணும், அவ்வளோ கடுமையாக நடந்துக்கும். அப்போலாம் எனக்கு என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு இருக்கும். ஆனால் இப்போ தான் அதெல்லாம் புரியுது, எப்படிலாம் நடத்துனதுக்கு காரணமே நான் இப்படி நிற்கிறதுதாங்க. வெறும் வாசிட்டு நான் அப்படி வாசிச்சிருக்கேன். ஆதியாகமத்தை வெளிப்படுத்துறது பல தடவை முடிச்சோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாசிட்டேன்ற பெருமை மட்டும் இருக்கும், ஆனால் ஒரு பிரயோஜனம் வாழ்க்கையில் மாற்றமும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் எப்போ நீ அதை புரிந்து உனக்கானதாக மாற்றிக்கொண்டு அனுபவ உள்ளத்தோடு நீ வாசிக்கும் போது அது உனக்குள்ள கிரியை செய்யும். எது? அந்த வசனம். அப்போ பரிசுத்தாவியம் உனக்கு ஈஸியாக நடக்கும். நான் சொல்றது வளருதா? நம்மளுடைய பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அறிவுக்கேற்ற பக்தி வேறு. எந்த ஒரு விரும்பினாலும் பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு நினைச்சாலும், இல்லை மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு நினைச்சாலும், இல்லை கஷ்டமா இருக்கும் போதோ ஏதோ ஒன்று வாசிக்கணும். பெரும்பகுதி நம்ம கிறிஸ்தவர்கள் எதை தான் எடுத்து படிப்பாங்க? சங்கீதம் எடுத்து வாசிப்பாங்க, அப்புறம் பிரசங்கி எடுத்து வாசிப்பாங்க, ஏசாயா, அப்புறம் இந்த வசனங்கள்லாம் ஆறுதலா இருக்கும். ஆறுதலா இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த வசனம் எழுதப்பட்ட காலம் தான், ஆறுதலுக்காகவே எழுதின வசனங்கள் இதெல்லாம். பயங்கர துக்கத்தில் இருக்கிறான், சிறைப்பட்டு போய் கிடக்குறான், துன்பப்பட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்காக எழுதப்பட்ட, அவன் ஆறுதல் பட்டத்தில் எழுதப்பட்ட வசனங்கள். அதை படிச்ச உனக்கு ஆறுதலா இருக்குமா இருக்காதா? ஆறுதலா தான் இருக்கும். நான் சொல்றது கண்டிப்பா ஆறுதலா இருக்கும். அது மனசு லேசாகும், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனா அது நிரந்தரமானதா இருக்குமா? வசனம் இயேசு பெருமான் சொல்றாரு, நான் தருகிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா இருக்கும்? உலகம் தரக்கூடாத சமாதானம். இது நிரந்தரமற்ற சமாதானம். இந்த நீ படிச்சு அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீ வேலையில் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் என்ன சண்டை போட்டுருப்ப, ஒரே மனுஷன் மேலே எரிச்சலாக இருப்பான்னு வச்சுக்கோ. இல்லது மாமியார் வீட்லேயோ, இல்லது வேறு எங்கேயோ அந்த மாதிரி என்ன வேறு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயோ, இல்லை வெளியே பக்கத்து வீட்லேயோ ஊர்லேயோ வேலை செய்யறது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ இந்த சங்கீதத்தை வாசல் வச்சுக்கோ, அது எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மகிழ்ச்சியாக சத்துருவை போட்டு மீறி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த கருத்து இயேசு பெருமானோடு ஒத்து போதா? சொல்லு. இயேசு பெருமான் என்ன சொல்லி கொடுக்குறாரு? உன்னை நிந்திக்கிறவனை நீ என்ன செய்? யோகம் பண்ணுப்பா, அவனை ஆசீர்வதிப்பா. அவன் மேலே பகைவனாக இருந்தாலும் அவன்கிட்ட என்ன செய்ப்பா? அன்பு செலுத்துப்பா. உனக்கு சத்துருன்னு எவனுமே என்ன செய்யக்கூடாதுப்பா? இருக்கக்கூடாதுப்பா. அப்போ சத்துருவை போட்டு மெதிக்கிறேன், அவனை போட்டு கொள்றேன், அவனை நான் மேற்கொள்றேன் அப்படின்னு என் மகிழ்ச்சி அடைச்சா என் உள்ளத்துல யாரும் இல்லைன்னு பொருள் ஆகுது. நான் சொல்றது வளர்ந்தா? அப்போ இதை புரிஞ்சு தெளிந்து பரிசுத்தாவினுடைய பலத்துல அந்த உறுதியோட நம்ம என்ன செய்யணும்? சத்தியாவியாக வரும்போது உங்களுக்கு என்ன செய்வாரு? சகல சத்தியத்திற்குள்ளாம். உன் அறிவுரை நீ வாசிச்சுன்னா எப்படி இருக்கும்? சரியா வராது. நீ எந்த பலத்துல வாசிக்கணும்? சத்தியாவியாகிய பரிசுத்தாவியானவர் அந்த பலத்துல நீ வாசிக்கணும். அந்த தெளிவு ஒன்று வரணும். அகக்கண் திறக்கப்படணும். நீ பைபிளை வாசிக்கும் போது உன்னுடைய அகக்கண் திறக்கப்படணும். நீ வெறும் அந்த லிட்ரலா எழுத்த வாசிட்டு கடந்து போயிடக்கூடாது. அதை தவிர்க்க பாருங்க. எதை தவிர்க்க பாருங்க?
இயேசு பெருமானுடைய கொள்கைக்கு ஏற்றதா இருக்கா பழைய ஏற்றுக்கொள்ளும், அதுல மகிழ்ச்சி அடையும், தப்பு இல்லை. நீ இயேசு பெருமானுடைய கொள்கைக்கு எதிரான நிலையில் இங்க இருக்கிறதுல இயேசு பெருமான் பணக்காரர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரா சொல்லியா? ஒட்டகத்தின் காதில என்ன நுழைஞ்சிரும், ஊசியின் காதில என்ன நுழைஞ்சிரும், ஒட்டகமே நுழைஞ்சிரும். ஆனா வின்னர்ஸ்குள்ள யார் போக முடியாது? பணக்காரன் போக முடியாது. ஆனா பணக்காரன் ஆகணுங்கிற ஆசையில நம்ம எதை ரொம்ப விரும்பி படிப்போம்? பழைய ஏற்பாடு முடியும். வெட்டாத கிணறு, பெரிய தோட்டம், அப்படியே 2 பரிவாரத்தோடு அப்படியே வரணும். அதை தான் நம்ம என்ன செய்வோம்? அப்படியே ஹல்லேலூயா மகிழ்ச்சி அப்படிதான் இருப்போம். ஆனா அது இயேசு பெருமானுடைய கொள்கைக்கு முற்றிலும் எதிராக. நம்மளுக்கு அப்போ பணம் வேணாமா? இயேசு பெருமான் சொல்றாரு, அன்றன்றுள்ள ஆகாதத்தை எங்களுக்கு இருக்கார். அவர் தான் அப்படிதான் கடவுள் இடத்துல ஜெபிக்க கற்றுக் கொடுக்குது. ஆமா தானே? இன்னைக்கு எனக்கு என்ன தேவை, இன்னைக்கு எனக்கு வேண்டிய பலன் கொடு, இன்னைக்கு எனக்கு வேண்டிய உணவு கொடு, இன்னைக்கு எனக்கு வேண்டிய காரியங்களை மட்டும் செய்யணும். அன்றன்றுள்ள ஆகாரத்துக்கான காரியங்களை அதுதான் அவர் நம்மளுக்கு கடவுள் இடத்துல வேண்டுதல் செய்யறதுக்கு உண்டான ஜெபத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். தலைமுறை 7 தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்க போறேன் அப்படிங்கிற அந்த நிலை இருக்குல்ல, அது யாருக்கு எதிரானது? இயேசு பெருமானுக்கு எதிரானது. இது நம்ம உடல், நம்ம வந்து இதுல நம்ம ஈர்க்கப்படும் போது நம்ம என்ன செஞ்சோம்? முழுக்க நம்மளுடைய இருதயம் எதை சார்ந்துடும்? இந்த கொள்கையோடு நம்ம சார்ந்து போயிடும். நம்மளுடைய எல்லா ஆசைகளும் இதுவும் இப்படி இது உள்ள நம்ம இயேசு பெருமானுடைய கொள்கையை எதிராக போயிடணும். அவங்க சொல்றாங்க, இயேசு பெருமானை கொலை செய்வதற்கு முன்பு எங்களுக்கென்று ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும். யாரு? இயேசு பெருமானை சொல்றாங்க, கிறிஸ்து சொல்றாரு. அந்த தேசத்தின் அந்த இன மக்களினுடைய பிரதான ஆசாரி கிறிஸ்து சொல்றாரு, எங்களுக்கென்று ஒரு நியாயப்பிரமாணம், சட்ட திட்டங்கள் உண்டு, அந்த சட்ட திட்டத்தின்படியே இவன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரா சொல்லியா? அப்ப இயேசு பெருமானை கொலை செய்த சட்டம் எது? நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு. இயேசு பெருமானை அன்று கொலை செய்த சட்டம் எது? சட்டம் நியாயப்பிரமாண சட்டம், பழைய ஏற்பாட்டு சட்டம். இன்றைக்கு நீ ஒருவேளை இந்த பழைய ஏற்பாட்டு இந்த சட்டங்களோட உன் மனதை இறுக்கி கொண்டால், மனதை அது ஒட்டி கொண்டால், இயேசு பெருமானுடைய கொள்கைகள் அத்தனையும் கொன்று போடும். அன்றைக்கு இந்த சட்டம் எதை கொண்டு போட்டுச்சு? இயேசு பெருமானையே கொண்டு போட்டுச்சு. இன்றைக்கு நீ அந்த கொள்கைகளை நீ உள்வாங்கி கொண்டு அதில் ஈர்க்கப்பட்டு நீ ரொம்ப அதிகமாக நீ இருந்தினா, இன்றைக்கு இயேசு பெருமானுடைய கொள்கைகளை அது என்ன செய்யும்? கொன்று போடும். நீ கிறிஸ்தவன் பேர் தான் சொல்ல முடியும், நீ உண்மையை இயேசு பெருமானை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவனா இருக்க முடியாது. பேருக்கு நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம், கிறிஸ்தவ உடை அணிக்கலாம், கிறிஸ்தவ அடையாளங்களை நீ தரித்துக் கொள்ளலாம். ஆனா நீ இயேசு பெருமானை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது. நான் சொல்றது விளங்குதா? அப்போ இது எவ்வளவு முக்கியம் பாரு. இதனுடைய அடிப்படை தன்மை, இதனுடைய அடிப்படை விஷயங்களை நாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஆழமா கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கு. சிலருக்கு இப்படி சொன்னா எரியும், கோபம் வரும். எப்படி நீங்க பழைய ஏற்பாட்டை எப்படி இருக்கு? நானே சண்டை போட்டிருக்கேன், நானே கோவப்பட்டிருக்கேன். நான் இதெல்லாம் முதல் முறையாக கேட்கும் போது எனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஆனால் பரிசுத்தாவே அந்த வளர்ச்சிக்குள்ள பவுல் சொல்றாரு, இல்லை எப்பா நீ இன்னும் பாலை குடிக்கிறவனாவே இருக்கியப்பா, எப்பப்பா நீ கொஞ்சம் திடப்பொருளை சாப்பிட்றதுக்கு வருவ, இன்னும் நீ எவ்வளோ நாளைக்கு குழந்தையா இருப்ப, இதெல்லாம் செமிக்கணும்ல. அப்போ நம்ம வளர்ச்சி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெற்றாதான் இதெல்லாம் நீ என்ன செய்ய முடியும்? இந்த கருத்துக்களை எல்லாம் செமிக்க முடியும், இல்லைன்னா திகட்டும். இது என்ன இப்படி இருக்க, இது என்ன இவ்வளோ நாள் இது செஞ்சதில்லை, இவ்வளோ நாள் நம்மளோட நம்பிக்கைக்கு மேலே எதிராக வருது அப்படிங்கிற சிந்தனை தான் வரும். சிந்திச்சு பாரு, பரிசுத்தாவியின் துணையோடு நீ சிந்திச்சு பாரு. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு?
அப்போ எந்த காரியங்களை எடுத்து, இப்போ எந்த விஷயங்களை எடுத்தாலும் சரி, எதை நம்ம வந்து பழைய ஏற்பாடை நீ வாசிக்கும் போது வரலாற்று நூலா சட்ட நூலா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற பலிகள், பண்டிகைகள், இது எல்லாமே யாரை முன்னிறுத்துறதா இருக்குது? இயேசு பெருமானை பிரதிபலிக்கிறதா இருக்குது. உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் பலி செலுத்துறது இருந்துச்சு. எல்லா இடங்கள்லையும், உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இயேசு பெருமானுக்கு முன்னாடி காலத்தில் பலியிடுதல் இருக்கு. என்னென்ன பலியிட்டாங்க? எல்லாத்தையும் பலியிட்டாங்க. மாடு இருக்கிறவன் மாடை பலியிட்டான், பன்றி இருக்கிறவன் பன்றியை பலியிட்டான், சேவல் வச்சு கோழி வச்சுருக்க சேவல் வச்சுருக்கவன் சேவலை பலியிட்டான், ஒட்டகத்தை பலியிட்டான், என்ன குதிரைகளை பலியிட்டார், அசுவ மேதையாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைகளை பலியிட்டார், எல்லாத்தையும் பலியிட்டார். ஆனால் யூத இனத்தில் மட்டும், இஸ்ரவேலர்களுடைய இதில் மட்டும்தான் பலிபீடத்தில் ஏறத்துக்கு உண்டான தகுதி பெற்ற பலி உயிர்கள்னு ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. ஊனமாக இருக்கிற, காயடிக்கப்பட்ட எந்த விலங்கும் எதில் ஏறக்கூடாது? முழுக்க சைவ உணவை சாப்பிடுகிற பலிப்பொருள் தான் அங்கே எங்கே ஏறணும்? பலிபீடத்துக்கு ஏறணும். சட்ட திட்டங்கள் வச்சிருந்தாங்க உலகத்திலேயே. அந்த சட்ட திட்டத்தின்படி அவங்க என்ன செஞ்சாங்க? 1500 ஆண்டுகள் மேலே அதை என்ன செஞ்சிருந்தாங்க? கடைபிடித்து வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசு பெருமான் வந்து அந்த பலி நிறைவேற்றத்தை என்ன செஞ்சாரு? அப்போ இதை நம்ம பழைய ஏற்பாடை நம்ம என்ன செய்ய முடியாது? விட்டுறவும் முடியாது. ஏன்? இதில் இருக்கக்கூடிய அந்த பலி நிறைவேற்றம் யாரோட தான் போய் முடியுது? இயேசு பெருமானில் தான் முடியும். இந்த பலி ஒழுங்க பாரு, இந்த பலி முறையை பாரு, இந்த பலியினுடைய உயிரை பாரு. யாரை காமிக்குது? யாரை பிரதிபலிக்குது? இயேசு பெருமானை பிரதிபலிக்குது. அப்போ எவ்வளோ நீ ஆழமாக, எவ்வளோ கருத்தோட படிக்க வேண்டியது இருக்கு பாரு. மேம்போக்கா உன் உள்ளத்துக்கு ஆறுதல் வரணுன்றதுக்காக மட்டும் நீ பைபிள் படிக்கிறதுன்றது தவறு. நான் சொல்றது பண்டிகைகள் எடுத்துக்கோ, நிறைய பண்டிகைகள். இந்த பண்டிகைகள்லாம் யாரை முன்னிறுத்துது? இயேசு பெருமானை பிரதிபலிக்கிறதா இருக்கு. அப்போ எந்தெந்த விஷயங்களை நாம கூர்ந்து கவனிக்கணும். இதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. இயேசு பெருமான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்து அதை அவங்க கடைபிடிச்சு எவ்வளோ வருஷமா? 1500 வருஷமா 1000 வருஷமா கடைபிடிச்சிட்டு வராங்க. அது அப்படியே தெரியுது. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இது நல்லதாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம எதை நம்ம ஏற்கணுமோ அதை நம்ம ஏற்கணும், எதை நம்ம தவிர்க்கணுமோ அதை தவிர்க்க கற்றுக்கணும். உன் உள்ளத்துக்கு ஏற்றதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீ என்ன செஞ்சிட முடியாது? இயேசு பெருமானுக்கு எதிரான கொள்கைகளை நீ வச்சுக்க முடியாது. அப்படி வச்சுனா அது என்ன ஆகிடும்? பிழையா போயிடுது. நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? சரி. இப்போ புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள் அடங்கியது. புதிய அதில் மத்தேயு யோவான் வரைக்கும் என்னது? நற்செய்தி நூல்கள்னு சொல்லுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வரலாற்று நூல், ஒரே ஒரு நூல் வரலாற்று. அது யார் எழுதுதுன்னா லூக்கா எழுது. ரோமர்ல இருந்து எபிரேயர் வரைக்கும் 14 நூல்கள் பவுல் எழுதின கடிதம். மீது பிற கடிதங்கள்னு 7 கடிதங்கள். யாக்கோபுல இருந்து யூதா வரைக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது எதனுடையது? ஒரே ஒரு தீர்க்கதரிசனம். இப்போ மொத்தம் 27. இந்த 27 புத்தகம் தான் உங்களுக்கு புனித நூல் அப்படின்னு சொன்னது யாரு? எந்த காலம் தெரியுமா? இது எழுதப்பட்ட காலம் எப்போ அப்படின்னா கிபி 40 இருந்து கிபி 100, அந்த 60 வருஷத்துல எழுதிட்டாங்க. இதை கிபி 325 கான்ஸ்டன்டைன் என்ற ரோம பேரரசன் இது என்ன செய்யறாரு? கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் வழங்கி இந்த பைபிளை தொகுக்கிறார். பெரிய அறிஞர்கள், பிஷப் எல்லாம் இருந்தாங்க, இவங்களை வச்சு தொகுக்கிறார். இவர் தொகுக்கும் போது 27 புத்தகங்களா தொகுக்கிறார். ஏன் அது 28 இல்லை இன்னும் கொஞ்சம்? இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 28 அதிகாரம் இருக்கு. வரலாற்று நூல் 28 அதிகாரம்.
29வது அதிகாரம் ஒருவேளை இருந்திருந்தால், 29 அதிகாரம் இருந்தால் பவுல் எப்படி யாரால் கொல்லப்பட்டார்னு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது இல்லை, 28ஓட நிறுத்திட்டாங்க. யார் நிறுத்தினா எப்படி நிறுத்தினான்னு தெரியாது. அப்போ நிறைய செய்திகள் நம்மளுக்கு என்ன எதுக்காக இதை சொல்ல வராங்கன்னா, அன்றைக்கு இருந்த ரோம பேரரசுக்கு எந்த விதமான கசப்பு உணர்வும் கிறிஸ்தவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்ற கவனத்தோடு தூக்குத்தார்கள். நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க தான் தூக்குறாங்க. யார் தூக்குறா? ரோமர்கள் தூக்குறாங்க. ரோம பேரரசு கான்ஸ்டன்டைன் என்ற ரோம பேரரசினால தூக்கப்பட்டது. அந்த ரோமர்களுக்கு எந்த கசப்புணர்வு, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் நம்ம அந்த மக்கள் மேல கசப்பு உணர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருமே எல்லா சீஷர்களும் எப்படி தான் செத்தாங்க? ரத்த ஞான ஸ்நானம், வெட்டப்பட்டு ரத்த சாட்சி மரணமா எல்லாருமே செத்தாங்க. ஆனா பைபிள்ல ஒரே ஒருத்தர் யாக்கோபு மட்டும்தான் இருக்கு, மீதி யாருடைய இது இல்லை. எல்லாம் சர்ச் ஹிஸ்டரியில தான் இருக்கு. ஏன் இதுல கொண்டு வரல? நான் சொல்றது வழங்குதா? கேள்வி புரியுதா? எல்லாரும் இறந்தது எப்படின்றது எழுதின ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காரு. ஆனா அதுல என்ன செய்யல, இடம் பெறல. அப்போ வேண்டுமென்றே என்ன செய்திருக்கு? தவிர்க்கப்பட்டிருக்கு. எதனால? ஆட்சியாளர்கள் மேல கிறிஸ்தவர்களுக்கு அந்த கசப்புணர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சில தொகுத்ததை எப்படி தெரிஞ்சிருக்காங்க? கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு சாதகமாக பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது பார்த்து கவனமாக தான் போடுறேன். சரியா? சரி. இப்போ அந்த தொகுத்தாங்கல்ல, இந்த தொகுத்தது எப்படின்னா அந்த 60 ஆண்டு காலம் தான். இந்த 40லேருந்து 100 எழுதினதை தான் வச்சு தொகுத்துருக்காங்க. இது எல்லாமே எபிரேயம் எழுதப்பட்ட மூல நூல். அது பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட மூல மொழி வந்து எபிரேய மொழியில் எழுது. புதிய ஏற்பாட கிரேக்கத்தில் எழுது. ஆனா அது இது பண்ணி எழுதுறவங்க எல்லாமே ஆசியக்காரர்கள். இயேசு பெருமான் ஆசியக்காரர், அவருடைய சீடர்கள் எல்லாம் ஆசியக்காரர்கள். அவர்கள் பேசிய மொழி ஆசிய மொழி, அவர்கள் எழுதின மொழி ஆசிய மொழி, அரமேயத்தில் எழுதுது. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாடு வரும்போது எதுல தான் இருக்கு? கிரேக்கம் தான் மூல மொழி. நான் சொல்றது விளங்குதா? சரி, வேற மொழியில இருக்கு. இப்போ பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களை ஏவி எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்துக்கள்? பரிசுத்த எழுத்து. பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்தவான்கள் ஏவப்பட்டு அவர்கள் எழுதின எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்துக்கள்? பரிசுத்த எழுத்துக்கள். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது வெறும் ஐரோப்பிய மொழிகளில் மட்டும்தான் இருக்குமா? எபிரேயம், கிரேக்கம், லத்தீன், ஆங்கிலம் இதுல தான் இருக்குமா? வேற மொழிகளில் பரிசுத்த எழுத்துக்களே இருக்காதா? கேள்வி இருக்குமா? நம்ம அதை பரிசுத்த எழுத்துக்களா பார்ப்போமா? ஆசிய மொழியாகிய தமிழ் மூத்த மொழி, அதுக்கப்புறம் சீரியம், அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், அரமேயம், இதெல்லாம் என்ன மொழி? ஆசிய மொழி, பழமை வாய்ந்த மொழிகள். இதுலலாம் கூட இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த பரிசுத்த எழுத்துக்களை நாம அதை பரிசுத்த எழுத்துக்களா எடுப்போமா? கிறிஸ்தவர்கள் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டோம். சமஸ்கிருதத்துல இருந்தா நம்ம எடுக்க மாட்டோம், தமிழ்ல இருந்தா எடுக்க மாட்டோம். லத்தீன்ல சொன்னாங்களா, இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்களா, கிரேக்கத்துல சொல்லியிருக்காங்களா, அப்பதான் நாங்க எடுப்போம். நான் சொல்றது விளங்குதா? அப்போ யாரை நம்ம உதாசீனப்படுத்திடுறோம் பாருங்க. இந்த பரிசுத்த எழுத்துக்கள் தெரியுது, ஆனா நான் அதை உதாசீனப்படுத்துறேன்னா நான் யாரை உதாசீனப்படுத்துவேன்? பரிசுத்த ஆவியானவரை நான் உதாசீனப்படுத்துறேன். அவங்க பரிசுத்த எழுத்துக்கள் சும்மா முளைச்சதில்லை. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களை ஏவி எழுதப்பட்ட எழுத்துக்கள் பரிசுத்த எழுத்துக்கள். அது எல்லா மொழியிலும் இருக்கும், உலக அத்தனை மொழியிலும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? அந்த பரிசுத்தவான் எந்த மொழி சார்ந்தவனோ அந்த மொழியில எழுதி வச்சுப்பானா? பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு எழுதுனா அது என்ன எழுது? பரிசுத்த எழுது தானே. ஆனா ஏற்க முடியுமா உன்னால?
நான் சொல்றதுக்கு விளங்குதா? அப்போ அது ஏற்கிற அந்த தன்மை நமக்கு வரணும். அப்பதான் அவன் இயேசு பெருமானை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல கிறிஸ்தவனா, அனுபவிக்கிற கிறிஸ்தவனா இருக்க முடியும். நான் சொல்றது விளங்குதா? சரி, ரைட். இப்போ இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுது. இதை தொகுத்தவர் கான்ஸ்டன்டைன் என்ற ரோம பேரரசர், ரட்சிக்கப்படாத ரோம பேரரசர். அது ரொம்ப அந்த வார்த்தையை போடுறேன். ரட்சிக்கப்படாத ரோம பேரரசன் தொகுக்கப்பட்டது தான் இந்த 27 புதிய ஏற்பாட்டுன்னு ஒன்று. இது கிரேக்க தான் மூல மொழியாக கொண்டது. ஓகேவா? இப்போ நீங்கள் நம்மளுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கூட நம்ம எதில் தான் போய் பார்க்கணும்? மூலமொழின்னா கிரேக்கத்தில் தான் எழுதப்பட்ட அரமைய மொழியில் போய் பார்க்கறதுக்கு அதோடைய ஸ்கிரிப்ட்லாம் இல்லை. அழிச்சிட்டாங்களா, அது அழிஞ்சு போச்சான்றதுலாம் தெரியாது. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிறது கிரேக்கம் தான் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது என்ன? நம்ம புதிய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்கள் புதிய ஏற்பாடு. இயேசு பெருமானுடைய பிறப்பு அதில் இதில் புதிய ஏற்பாடு. இயேசு பெருமானுடைய பிறப்பு அது ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆனால் அது எழுதப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்களே, எழுதப்பட்ட ஆசிரியர்கள் எழுதினது பரிசுத்த எழுத்துக்கள் தான். ஆனால் அவர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, என்ன சொல்ற, மனிதனின் பலகீனமும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. கடவுளின் பலம் இருக்கு, மனிதனின் பலகீனமும் இருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் தன்னின் பிறப்பில் பிறந்தாருன்னு தெரிஞ்சதோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? இயேசு பெருமான் பிறக்கும் போதே கடவுள்னு எழுத முடியும். கன்னி பிறப்பு தெரியலன்னா எப்படி யாரும் எழுதுவாங்க? இயேசு மரியாதை இடத்துல அவரு யோசேப்போடு கூடி வருவதற்கு முன்பே அவர்கள் எப்படி என்ன கர்ப்பம் தரித்தார்கள்? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க, கல்யாணம் ஆகல, நியமிக்கப்பட்டிருக்கு, நிச்சயம் பண்ணியிருக்காங்க. நியமிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் கூடி வரும் முன்னே அவங்க என்ன செய்யறாங்க? கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்போ யோசேப்பினுடைய தாவீதின் பரம்பரை, அதாவது யூதா கோத்திரத்தில் பிறந்த யோசேப்பினுடைய ரத்தம் யாருக்கு கலக்கல? இயேசு பெருமானிடத்தில் கலக்கல. அவருக்கு பிறக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆண் பெண் உறவில்லாமல் அவர் என்ன செஞ்சாரு? பிறந்தாரு. அதுலேயே இருக்கு நம்ம பைபிள். கடைசி வசனம் வாசிக்குமா? மத்தேயு 1 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஆமா, அது வரும். அதுலயே என்ன பண்ணியிருப்பாங்க? யோசேப்பின் மகன் என்று எண்ணப்பட்டார்னு போட்டிருப்பாரு. லூக்கா பவுலோட போறாரு, சபையெல்லாம் லூக்கா பவுலோட போய் சபையெல்லாம் ஸ்தாபிச்சிடறாரு. முதல்ல எழுதுறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இதெல்லாம் இது பண்றாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இயேசு அந்த சுவிசேஷம் லூக்கா நற்செய்தி நூல் எழுத வராரு. லூக்கா நற்செய்தி நூல் எழுதும் போது யார் அவருடைய பிறப்பை பற்றி எழுதணும் அப்படின்னா யாரை கேட்கணும்? முதல்ல மரியாதை கிட்ட கேட்டிருப்பாரு. நான் இப்போ அவர் ஒரு வரலாறு எழுத போகிறேன். அவர் ஒரு கதாசிரியர், வரலாற்று ஆசிரியர். லூக்கா எழுதும்போது முதல்ல அவர் பிறப்பை பற்றி எழுதுனா மரியாதை கிட்ட கேட்கும்போது மரியாதை அப்போ தான் சொல்கிறாங்க, இவர் போய் பவுலோட போய் இதெல்லாம் ஸ்தாபிச்சுட்டு தான் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட எழுதுறாரு. எழுதும் போது தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா அவர் கன்னி பிறப்பை பற்றி சொல்கிறாங்க. ஏன் இப்போ சொன்னாங்க? ஏன் முன்னாடியே சொல்ல? எல்லாம் வயசாகி போச்சு, இயேசு பெருமான் இறந்துட்டாரு, இதெல்லாம் நாளாகி போச்சு, இதெல்லாம் காலம் முடிஞ்சு வயசான காலத்தில் அவங்க கதை எழுதுக்காக நம்பிக்கையான ஆளுகிட்ட அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்லியிருப்பாங்க. அவர் முதல் வசனத்திலே சொல்லியிருப்பார், எல்லா சங்கதிகளையும் கேட்டறிந்து இதை நான் உங்களுக்கு எழுதுறேன். அப்போ அந்த லூக்காவுக்கு அப்போதான் தெரியுது அவருக்கு என்னது இவருடைய கன்னி பிறப்பை பற்றி. அப்போ எவ்வளோ ஷாக் ஆகிருப்பாரு. ஆனால் அவரும் என்ன பண்ணுறாரு? எழுதும்போது இதில் இருந்து தான் எழுதுறாரு. அவரும் தாவீதின் குமாரன்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் எழுதுறாரு. ஆனால் சில நல்ல உன்னித்து கவனித்து நம்ம வாசிச்சோம்னா அது அந்த பிரிதல் நம்மளுக்கு தெரியும். வாசிப்போம். தாவீதின் குமாரன்னா எதனால அவங்க வாசி? முதற் பேரான குமாரனை பெருமளவும். யார்? யோசேப்பு தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாது, மரியாதை அறியாதிருந்து, சேராதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அப்போ அந்த யூதா கோத்திரத்தினுடைய ரத்தம், அந்த தாவீதின் பரம்பரையின் ரத்தம் யாருக்கு சேரல? இயேசு பெருமான். அவர் நேரடி கடவுளின் பரம்பரையிலிருந்து வந்த தூய ரத்தத்தினுடைய யூதா கோத்திரத்தின் ரத்தம் வந்துச்சுன்னா என் பாவத்தில்
என் பாவத்தை நீக்க முடியாது. அது பாவம் நிறைஞ்ச ரத்தம். தாவீதின் கோத்திரத்துல இருந்து வந்தா என் பாவத்தை எப்படி ரசிக்க முடியும்? என் பாவத்தை ரசிக்க கடவுளின் தூய பரம்பரை, கடவுளின் ரத்தம் நேரடியா மனிதன் தூய ரத்தத்தை உடையவர். அதனாலதான் அவர் உலக பாவங்களின் பாவத்தை நீக்க வல்லவராயிருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? இதெல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த கடவுளின் பலம் அதில் இருக்கு. ஜீவ வசனம்னு சொல்றதுல அந்த ஜீவ வசனங்கள் தான் பைபிள் உள்ளதான். நம்மளுக்கு இதுல நம்மளுக்கு மறைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அவர் தாவீதின் குமாரன் யூதா கோத்திரத்தான் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தை. அதுக்கு காரணம் என்ன? கன்னி பிறப்பை அறியாத யோசேப்பின் மகன் என்று நினைத்து கொண்ட ஆசிரியர்கள் எல்லாருமே அவரை யாருன்னு தான் நினைச்சாங்க. அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து யூதா கோத்திரத்துக்கு வந்தவர் நினைச்சு எழுதப்பட்ட நிறைய விஷயங்கள் அது. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாங்க, தாவீதின் வம்சத்தில் வந்ததுனால்தான் அவர் இதுதான் இவருக்கு தான் மேசியா, இவர் தான். அதனாலதான் சீஷர்கள் எல்லாம் இயேசுவையே கிறிஸ்து என்று என்ன செஞ்சாங்க, பிரசங்கி. அப்ப நம்மளுக்கு இது இந்த புரிதல் நம்மளுக்கு வரணும்ல. ஸோ பைபிளினுடைய மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் என்ன பண்ணணும், மரித்தாவது. எந்த உயிரும் பிறந்துச்சுன்னா உலகத்தில் தோன்றிடுச்சுன்னா என்ன பண்ணி ஆகணும், மரித்தாகணும். எந்த உயிராக இருந்தோம். ஆனால் இயேசு பெருமான் மட்டும்தான் மரித்து என்ன செஞ்சாரு, அவரை இந்த பூமி என்ன செய்யல, தக்க வைத்துக் கொள்ளவில்லை. அவரே என்ன செய்ய முடியல, ஜீரணிக்க முடியவில்லை. ஏன்னா அவருக்கு யார், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். பிறக்கும் போதும் அப்படிதான் இருந்தாரு. அவர் மரித்து உயிர் தெரிந்த போதும் கடவுளின் மகன் என்பதை என்ன செஞ்சாரு, நிரூபித்தார் அப்படின்னு பவுல் எழுது. சரி, நம்ம இதோட நம்ம நிறுத்திடலாம். அடுத்த வகுப்பில் நம்ம 2 வகுப்போ 3 வகுப்போ நம்ம போவோம். தொடர்ந்து நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். சரி, இந்த வகுப்பு இதில் என்ன சந்தேகம் இருந்தால் மட்டும் கேள்வி.